உன்னாரமான தமிழ் மகன் பிரபாகரனுடைய தம்பி என் பெரியப்பா ஜீவானவர்கள் ஆச்சரியாத்தில் இருந்திருந்தார். அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சான அந்த புதனன் அன்றைக்கே அவன் தூக்கிலிடப்பட்டிருக்கான். ஒரே ஒரு உதாரணம், இவர் இந்த மாண்புமிகு குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டா ஏன்னா ஒரு இடத்துல கொடுத்து ஒரு இடத்துல இந்த குழந்தைங்களா ஏதோ எங்கிருந்தோ வந்துட்டாங்கன்றதுனால எங்கேயோ 28 லட்சம் நீங்க போட்டா போயிடுவாங்கன்னு அர்த்தமா? உங்க வீட்டுல ஒரு பெண் இதே மாதிரி பண்ணிருந்தா நீங்க இந்த மாதிரி தான் 8 லட்சம் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிடுவோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்க. தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வட மாநில அரக்கனை தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழக அரசே, 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 தமிழக அரசே. உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், உறுதி செய். குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய், பாதுகாப்பை உறுதி செய். கண்காணித்திடு, 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 கண்காணித்திடு. வட மாநில தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து கண்காணித்திடு, 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 கண்காணித்திடு. சட்டம் இயற்று, 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 சட்டம் இயற்று. வெளி மாநில தொழிலாளர்களின் வருகையை பதிவு செய்யும், வருகையை பதிவு செய்யும். உள் நுழைவு அனுமதி சீட்டு, உள் நுழைவு அனுமதி சீட்டு. சட்ட விதியை சட்டம் இயற்று, சட்ட விதியை சட்டம் இயற்று. திறந்த வீடா, 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 திறந்த வீடா. விஜய் அரசே, தாவக அரசே, விஜய் அரசே, தாவக அரசே. தமிழ்நாடு என்ன திறந்த வீடா, தமிழ்நாடு என்ன திறந்த வீடா, தமிழ்நாடு என்ன திறந்த வீடா, தமிழ்நாடு என்ன திறந்த வீடா. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற, நாம் தமிழர் நடத்துகின்ற மகளிர் பாசறை முன்னெடுக்கும், மகளிர் பாசறை முன்னெடுக்கும் மக்கள் தீர போராட்டம், மக்கள் தீர போராட்டம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதே பகுதியை சேர்ந்த 3 வயது குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொண்டு இருக்காங்க. வட மாநிலங்களுக்கு எதிரானவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினர் இவங்க தான் வந்து கணக்கு பார்க்க சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அதே வடமாநிலம் சேர்ந்த ஒரு குழந்தையோட பாதிப்பாக தான் வந்து இங்க பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் பெண்கள் அப்படின்னாக்கா அவங்க சுத்த பாதுகாப்பு கிடையாது. ஏற்கனவே இந்த திமுக அரசு அது சரியா கையாளல, தனி சட்டங்கள் கொண்டு வரல, தீவிரமான தண்டனை கொடுக்கப்படலன்னு சொல்லி தான் நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த தாவேக அரசு ஏதோ மக்கள் போட்ட ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு பேச ஏமாந்துட்டாங்க. வாக்க வாங்கிட்டு இங்க திமுக ஆட்சியில பண்ணதை விட ரொம்ப மோசமா ஒரு நாளைக்கு கட்சி சார்பா இந்த மகளிர் பாசறை எதுக்காக அங்க கூடியிருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த கும்மிடிப்பூண்டியில அந்த 3 வயசு சிறுமிங்க அது கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறத அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அரசு மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. அந்த அவங்களோட பெற்றோர்கள் வந்து அந்த சடலத்தை கேட்டு போராடிட்டு இருக்கும் போது எப்படி இந்த போலீஸ்காரங்க பெற்றோர்கள் கிட்ட சடலத்தை கொடுக்காம எப்படி போயிட்டு அதை அடக்கம் பண்ணாங்க? இதை தட்ட கேட்காத தமிழக அரசோட அரசாங்கம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுனா அஜித்தோட மரணத்துல நம்மளோட சிஎம் சார் நீங்க கேள்வி கேட்டாருல்ல, அதே தப்பதான் இப்ப அவரு பண்றாரு. இதுக்கு என்ன பண்ண போறாரு சிஎம் சார்? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்காரு? இந்த தமிழ் மண்ணுல 3 வயசு குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தெரியும், பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கு, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இதுக்கு இவர் வந்து எதனா ஒரு வெளியில இதற்கு தாண்டி எதனா ஒரு வெளியில வந்து பேசினாரா? சார் சிஎம் சார் உங்களை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அந்த சட்டசபையில உம்மணி கம்மணி இருந்தது போதும் சார். சொந்தங்களே, மதுக்கடையை உறுதியாக அகற்றுவோம் என்று சொன்னோம். அதற்கு சான்றாக எல்லா மாவட்டங்களிலும் மகளிர் பாசறை மனுக்களை கொடுத்து நாங்கள் கூடியிருக்கோம். இப்பவும் சிவகங்கை
மகளிர் பாசறை மதுக்கடையை அகற்றி கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? 217 மதுக்கடையை நாங்கள் மூடிவிட்டோம் என்று சொன்னீர்களே, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் கொடுக்கல? அதுக்கு மக்கள் இல்லையா, கம்பெனி இல்லையா, திராணி இல்லையா? ரீல்ஸ் போட மட்டும் தெரியுது. ரீல்ஸ் மாமி பெண்கள் எல்லாம் இப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்கிற இதுக்கு பத்தி என்ன சொல்றீங்கன்னா சிரிக்கிறாங்க. அதிகாரம் அவங்க கையில கொடுத்துட்டீங்க நம்ம அன்புக்குரிய மக்களே. அதனால்தான் நடிகர்களுக்கு நம்மளை பார்த்தால் தெரி நாயோட கேவலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு காவல்துறை மீது எப்போதே ஒரு நன்மதிப்பு இழந்து விட்டது. எப்போது தெரியுமா? ராமேஸ்வரத்தில் 3 பெண் குழந்தைகள் உள்ள ஒரு தாய் அவள் கடலில் கற்பாச்சி எடுக்கிறதுக்கு போனார். அந்த வடகுண மாநில இளைஞர்கள் அவள் போவது வரதையும் உற்று நோக்கி அவளை சீரழித்துக் கொண்டார்கள். அவர்கள் எவிடன்ஸ் கொடுக்கிறாங்க, வாக்குமூலம் என்னென்று அவள் முகம் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக நாங்க எடுத்துக் கொண்டோம் சொன்னாங்க. உங்க நாடி நரம்பு வெடிக்கலையா? யார் அவள்? உங்க தாய் தானே, உங்க பிள்ளை தானே. நீங்க தானே சொல்லிட்டு எல்லா மதமும் எல்லாரும் ஒன்று என்று உங்களுக்கு கொதிக்கவில்லையா? இன்று இந்த 3 வயது குழந்தையை நசுக்கியவன் முகமுடி போட்டு கூட்டு போறீங்களே, பாதுகாப்பா கூட்டு போறீங்களே, அவன் என்ன விசேஷத்துக்கு பண்ணா சொல்லுங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்றீங்களே, அந்த பெண்களின் நாட்டில் பெண்களை இல்லாத மாநாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என் பெண்களை மாணவர்கள் ஈர்ச்சி. உலகிற்கே உலக பொதுமுறை கற்பித்த வள்ளுவர் சொல்கிறார், மண்நீரும் மண்ணுயிருக்கு ஆக்கம் எல்லா பொருளும் தரும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது என்னன்னா, ஒரு நாட்டிற்கு எப்படி பசுமையான ஒரு காட்டிற்கு நிலத்திருக்கின்ற காடு, மண், மலை, நீர் இதெல்லாம் எப்படி முக்கியமான அரணம், அதே போல ஒரு மன்னன் அந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு தருவது ஒரு முக்கியமான அரணம் என்கின்றார். ஆனால் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு பெண்களுக்கு எப்பொழுது பாதுகாப்பு சரியாக இருந்தது, இந்த நாடு எப்பொழுது சீராக இருந்தது என்று கேட்டால் நமது ஆட்சியர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான். அதன் பிறகு இந்த நாடு விடுதலை பெற்றதில் இருந்து ஒரு முறை கூட திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, இப்ப புதுசா வந்திருக்கின்ற வேண்டாம் இருப்பார் பிள்ளையை பற்றி காண்டாமிருகம் பெயர் வச்ச கதையா இருக்கின்ற தமிழக அரசு தலைவர்களுடைய ஆட்சியும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம், பொதுமக்களாகிய நாம் மாற்றம் என்று நமக்கான தலைவர்கள் திமுகவில் கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறார்கள், நமக்கான தலைவர்கள் ஐயா எடப்பாடி அதிமுகவில் இருக்கிறார்கள், நமக்கான தலைவர்கள் சர்க்கார் படத்துல ஒருவேளை புரட்சி செஞ்ச அண்ணன் விஜய் அவர்தான் என்று மாற்றம் என்று சொல்லி நாம ஏமாந்து போனதுனால நாம எந்த இடத்துல மாறுதல் விரும்புகிறோம். இன்றைக்கு 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். 3 வயது சிறுமி, உண்மையை சொல்ல போனா அந்த சிறுவனுடைய பிறப்பினுடைய பயன் என்ன என்று கூட அந்த சிறுமிக்கு தெரியாது. அந்த சிறுமி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். காரணம், நாம எந்த இடத்துல மாறுதல் விரும்பியிருக்கோம், யார் நமக்கான தலைவர்கள் என்றாச்சும் ஒரு நாள் நாம சிந்தித்து நாம வாக்களிச்சிருந்தா, பதநீரில் சர்க்கரை இருக்கிறதா என்று கேட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் நமக்கான தலைவரா? கம்பராமாயணத்துக்கும் சேக்கிலாருக்கும் வித்தியாசம் தெரியாத ஐயா எடப்பாடி அவர்கள் நமக்கான தலைவரா? உங்கள் விஜய் உயிரினா வரனா என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சட்டமன்றத்தில் உயிரின உட்கார்ந்திருக்கின்ற இந்த விஜய் நமக்கான தலைவரா? 15 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக சண்டையிட்டு சாவினை ஒழிய ஒருபொழுதும் ஒரு இடத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அடித்தே கலந்தாண்டு கொண்டிருக்கிறார் பெரியப்பா சீமான் அவர்கள். அவர் நமக்கான தலைவர். அவரை நாம் இன்றைக்கு தேர்ந்தெடுக்க தவறிவிட்டோம். பொன்னான வேட்பாளர்களை நாம் இன்னைக்கு இழந்து விட்டோம். அதனால தான் இன்னைக்கு பெண் பிள்ளை 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம். இது எல்லாவற்றையும் ஏட்டில் எழுதி வச்சு எல்லாத்தையும் பாடிங்க, எழுதி வச்சீங்க, எல்லாத்தையும் படிச்சீங்க, என்ன பண்ணி பிரிச்சீங்க அப்படின்னு ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்டது போல பெண்களை போற்றுவதும் மதிப்பதும் புகழ்வதும் வெறும் ஏட்டளவில் இந்த நூற்றாண்டில் இருப்பது என்பது ஒரு பேரவலம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான், 0. இனிமேல் கலெக்டர்களை பார்க்க முடியாது. இனிமேல் அவர்கள் எந்த இடத்திலும் காணப்பட மாட்டார்கள் என்று எள்ளி நகையாடி எல்லாருக்கும் சான்றாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த கும்மிடிப்பூண்டியிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வருத்தமான செய்திதான். ரொம்ப
மனசுக்கு வலியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இன்னும் சொல்ல போனால் கடந்த முறை இதே கும்பிடி பூண்டியிலே நான் இந்த இடத்தில் பேசும்போது திருவள்ளூர் ஆரம்பாக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அதே வட மாநில ஒரு தொழிலாளியால ஏற்பட்டது. குழந்தை ஒரு புதருக்குள் கிடந்தார். அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போனது நாம் தமிழர் கட்சி. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போராடினோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம். சற்றும் சளைக்காத குறைவில்லாத ஒரு ஆட்சியை 34 நாட்கள் கடந்து கொடுக்கக்கூடிய தாவே காட்டுகின்ற தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து இன்றைக்கு நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அத்தகைய நிலையை இன்னைக்கு எங்களுக்கு தாவே அரசு கையெழுத்திருக்கிறது. நாங்கள் தான் மாற்று சக்தி, நாங்கள் தான் தூய சக்தி. எங்களுக்கு திமுகவுக்கு மட்டும்தான் போட்டியே. எதுல இப்படியா 34 நாட்கள்ல 207 பாலியல் வன்கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. 207 வன்கொடுமைகள். உண்மையா சொல்லணும்னா திமுக ஆட்சியில கூட 34 நாட்கள்ல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் நடந்திருக்குமா தெரியல. இந்த 207 பாலியல் வன்கொடுமைகள்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் தாவேகாவை சார்ந்த குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க எந்த விதத்துல மாற்று, நீங்க எந்த விதத்துல தூய சக்தி, எந்த விதத்தில் தூய சக்தி என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு என்ன தெரியும்? ட்விட்டர்ல கட்சியை தொடங்குறீங்க, தேர்வுக்கு வர மாட்டீங்க, என்ன நடக்குது, என்ன மக்களுடைய நிலை ஒன்றும் தெரியாது. தேர்தலுக்கு வந்து ஒரு கேம்பெயின் அப்படிங்கிற எந்த இடத்தில் வீதிக்கு வீதி மக்களுக்கு போய் எங்களுடைய திட்டங்கள் என்ன, எங்களுடைய ஆட்சியின் வரைவு என்ன அப்படின்னு எந்த விதத்தில் எங்கேயுமே மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் செய்யல. வீட்டுக்குள்ள இருந்து, அறைக்குள்ள இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து ஆட்களை வாங்கி, பாட்டில்களை வாங்கி நீங்கள் சமூக வலைத்தளத்தில் புரட்சி செய்து விட்டால் இங்கே மண்ணில் புரட்சி வெடித்து விடுமா? வெடித்து விடுமா? இங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு தானே மாற்று தேவை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதை சொல்லித்தானே வந்தீங்க. எங்களால பொறுக்க முடியல, பார்க்க முடியல. அவ்வளவு